ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நானும் என்னுடைய ஜெப குழுவினரும் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. இந்த நாளிலும் கூட திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் எனக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லையே என்று சொல்லி நீங்கள் ஏங்கி தவித்து கொண்டு இருக்கீங்களா? என்ன ஆண்டவரே நான் செய்கிறது? நீங்கள் சொல்லி தான் நான் எல்லா காரியத்தையும் செஞ்சேன். ஆனால் இந்த நாளில் அதற்குரிய பிரதிபலனை என்னால் அனுபவிக்க முடியலேன்னு சொல்லி நீங்கள் வேதனையோடு இருக்கீங்களா? துக்கத்தோடு இருக்கீங்களா? இந்த நாளில் அவர் மனமாற ஒரு மனுஷன் அல்ல, ஒரு மனுபுத்திரனும் அல்ல என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் சொன்னதை உங்களுக்கு செய்யும் வரைக்கும் அவர் இந்த நாளில் சும்மா இருக்கிறதே இல்லைங்க. அவர் கரெக்டாக நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தை உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரோ அதை வாக்குத்தத்தங்களை அப்படியே அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் மனம் மாறவே மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் என்ன காரியத்தை உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரோ அதை அப்படியே நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. என்னாகமும் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, அவர் சொன்னதை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா மனிதனுடைய மனசு மட்டும்தான் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த காரியத்தை செஞ்சால் இப்படி ஆயிடலாம், இந்த காரியத்தை செஞ்சால் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டுடலாம், இந்த வழியில் போனால் இப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலையான ஒரு மனது இல்லாதபடிக்கு நம்முடைய மனது அங்கங்கே பறக்கிறத பார்க்கிறோம். ஆனால் தெய்வம் இன்றைக்கு சொல்லிடுறேன், நான் மனம் மாற ஒரு மனுஷன் அல்ல, ஒரு மனுபுத்திரனும் அல்ல. நான் சொன்னதை செய்யாமல் இருக்க போகிறது இல்லை. நான் உனக்கு என்ன சொல்லியிருக்கிறேனோ அதை கண்டிப்பாக இந்த நாளில் நினச்சிவேன், செய்து முடிக்க போகிறேன் என்று சொன்னவர் இன்றைக்கு உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். ஏன் பயப்படுற? அநேக காரியங்களில் நீங்கள் பயப்படுறீங்க, அநேக காரியங்களை இங்கே சோர்ந்து போகிறீங்க, உள்ள உடைஞ்சி போகிறீங்க, அப்படியே துக்கித்து அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துருவீங்க. ஆனால் ஆண்டவர் எனக்கு சொல்கிறாரு, நான் உனக்கு சொன்னதை நான் செய்யாமல் இருப்பேனா? என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, நான் உனக்கு நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில நான் சொன்ன வார்த்தைகளை நான் நிறைவேற்றாமல் இருப்பேனோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நான் பார்த்து கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, எனக்கு செய்யலை அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. இன்றைக்கு செய்யும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். உனக்கு என்ன காரியத்தை அவருடைய வாழ்க்கையில் செய்வேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தத்தை இந்த நாளில் நிறைவேறும்படியான காரியத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க. பயப்படாதீங்க. ஏன்னா சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நிறைவேறவில்லை என்று சொல்லி நீ ஏங்கி தவிக்கிறாயோ அந்த காரியங்கள் இந்த நாளிலே நிறைவேறும்படியான காரியத்தை தேவன் உன்னிடத்திலிருந்து செய்து உன்னை கனப்படுத்த போகிறார். கலங்காதீங்க, பயப்படாதீங்க. இந்த நாட்கள் ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் கூட தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே எதையெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்களோ, எதையெல்லாம் ஆண்டவர் நீ செய்வேன் என்று சொன்னீரோ அதையெல்லாம் ஆண்டவர் செய்து முடிக்க மாட்டாரா என்று சொல்லி எதிர்பார்த்து அவங்க காத்திருக்கிற காரியத்தில் நீர் ஒரு வெளிச்சத்தை கொடுத்து காரியத்தை வாய்க்க பண்ணி அவருடைய பேரை நீர் பெருமைப்படுத்த போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட தகப்பனே, திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆண்டவரே இந்த நாளில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இந்த நாளில் உன்னுடைய சிறையிருப்பு திருப்பப்படும்போது நீ சொப்பனம் காண்கிறவளைப் போல இருப்பாய் என்று சொன்ன வேத வசனத்தின்படி இவருடைய சிறையிருப்புகளை எல்லாம் மாற்றி ஆண்டவரே இந்த நாளில் நீ சொன்னதை இவருடைய வாழ்க்கையை நிறைவேற்றி நீர் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். பொருட்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.